அனைவருக்கும் வணக்கம். ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கு. மாலை நேரத்துல இப்படி ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை உருவாக்கி கொடுத்த டிஸ்கவரி புக் பேலஸ்க்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த படத்தை பற்றிய ஒரு ரசிகர் மனநிலையிலேருந்து பேசணுமா, அல்லது வந்து இதுல நடிச்சதுனால அந்த இடத்துல இருந்து பேசணுமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே நான் வந்து இருக்கேன். இந்த படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றியுடையவளாக இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு அப்படின்றது தமிழ் எனக்கு தந்த பிச்சை அப்படின்னு தான் நான் சொல்லணும். தமிழ் பேசக்கூடிய என்னுடைய நிகழ்ச்சிகள்ல என்னுடைய இந்த மாதிரி உரையாற்றக்கூடிய தன்மையை வைத்துத்தான் இப்படி ஒரு நபர் நம்முடைய படத்துல இந்த கேரக்டர் எடுத்தா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டுருந்தாங்க. இதுல 2 கேரக்டர் இருந்தது. ஒன்று வந்து அந்த பள்ளிக்கூடத்துல வரக்கூடிய ஆசிரியர், டேய் மாப்பிள்ளைங்களா வாங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பசங்க வந்துட்டு நாங்க இனிமேல் பேச மாட்டோம் அப்படின்னு அந்த பேப்பர் வந்து எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு காட்சி. அந்த ஆசிரியராக ஒரு கதாபாத்திரம், அப்படி இல்லாட்டி இந்த எஜுகேஷன் ஆஃபீஸராக ஒரு கதாபாத்திரம். இதுல நான் அதுக்கு சரிப்பட்டு வரல அப்படின்றனால இதுக்கு சரிப்பட்டு வந்தேன் அப்படின்னால இதுக்கு வந்து என்னை ஏற்று நான் நடிக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்த படத்துல ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, ஒரு மொழியியல் படிக்கக்கூடிய என்னை போன்றவர்களுக்கு அந்த ஸ்லாங் இருக்கு இல்லையா, அத அபாரம். அது அந்த மொழிய அப்படியே கடத்தி எடுத்துட்டு வர்றது அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் இந்த செயற்கை நுண்ணுயிர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா கூட மனுஷனுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்ல வைப்பது எது? மொழி மட்டும் தாங்க. அந்த மொழிதான் நமக்கான சிந்தனையை கொடுக்கின்றது, அந்த மொழிதான் நமக்கான பகுத்தறிவை வளர்க்கின்றது. ஆனால் அந்த மொழி பேசக்கூடிய அந்த வட்டார வழக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப அழகா கடத்தி எடுத்துட்டு வந்தது அப்படின்றது ஒரு மொழி பேராசிரியராக எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. அடுத்ததாக திரைப்படத்துல நடித்த அந்த அனுபவம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, எங்க அப்பாவுக்கு திரைப்படம் இயக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் எங்க அப்பா மருத்துவர், எங்க அப்பா மாதிரி நானும் மருத்துவர் ஆகணும் ஆசைப்பட்டேன். அப்போ உங்க அப்பா மருத்துவரான்னு கேட்டா, இல்ல அவரும் என்ன மாதிரி ஆசைப்பட்டாருன்ற மாதிரி அவர் வந்து இயக்குனர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. காஞ்சிபுரத்தை தாண்டி நீங்க வேலூர் போற வழியில காவேரி பாக்கத்தை அடுத்த ராமாபுரம்னு ஒரு கிராமம். அங்க ராமர் கோவில், அது ஒரு பஜனை கோவில். அங்க இந்த அந்த கால வழக்கப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அதனால கடவுளுக்கு வந்து தேங்காய் உடைக்கிறாங்க. அதுக்கு பேரும் வச்சுட்டாங்க. படத்துக்கு பேர் என்னன்னா பிரிக்கப்பட்ட பறவைகள்னு. ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து அந்த கதையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோட அந்த பூஜை எல்லாம் போடுறாங்க. அந்த கோவில்ல உடைக்கப்பட்ட அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா சரியா உடையல. இதெல்லாம் சில சில நம்பிக்கைகள்னு வச்சுக்கோங்களேன். இந்த தேங்காய் சரியா உடையலன்ன உடனே ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4 நண்பர்களும் ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சு போயிட்டாங்க. கடைசியில பிரிக்கப்பட்ட பறவைகள் அப்படின்றது இவங்க தானோ அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா ஒரு நீண்ட நெடிய, அதுக்கப்புறம் நான் எங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் நாங்கள்லாம் பிறந்து நாங்கள்லாம் வளர்ந்து இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிற இந்த நேரத்துல எங்க அப்பா பக்கத்துல இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் மேலடைகின்றது. அதே நேரத்துல எங்களுடைய அந்த வாழ்வியல், அப்பாவனுடைய ஊர் வந்து ராமாபுரம் சொன்னேன் இல்லையா, அந்த ராமாபுரத்துல நம்ம உள்ள நுழையும் பொழுது எப்படி யூசுப் பாய்க்கு அந்த தொழுகை நடத்தும் பொழுது காதுல கேட்கும் இல்லையா, டட்டக்கு 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 டட்டக்குன்னு, அதே அந்த நெசவாளர் குடும்பத்துல தான் நான் பிறந்திருக்கேன். அதனால இந்த காட்சி அமைப்பையும் இந்த படத்தையும் பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ளேயே ரொம்ப பெரிய ஒரு ஈர்ப்பும் இதுவும் இது வந்து அதாவது கடவுளினுடைய நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க இது வந்து தெய்வாதீனமா நடந்துருச்சு, அல்லது இயற்கை அப்படி ஒரு இடத்த கொண்டு வந்து கொடுத்துச்சா, இப்படின்ற ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணத்திலேயே வந்து நான் இருக்கிறேன். அதுல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காட்சி கூட, அந்த நம்ம சால்வை போடுவோம் இல்லையா இங்க கூட, அந்த மாதிரி ஒரு பயனாடை அணிவிக்கக்கூடிய ஒரு காட்சி அமைப்பெல்லாம் வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அதெல்லாம் காட்சி திரைப்படத்துல இல்லாம போயிடுச்சு. இதுல இன்னொரு எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னா, நான் ஒரு மாவட்ட கல்வி அதிகாரி இல்லையா, அதனால என்னை வந்து ஒரு ஜீப்ல வரவழைக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான சீனுங்க. அதை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டாங்க.
இது வேற சன்லைட் வேற போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வாங்க அப்படின்னாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு ஜீப்பை பார்த்துருக்கோம். ஜீப்ல ஏறி அதுவும் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து அப்படியே நம்ம இறங்குறதுக்காக கதவெல்லாம் வேற திறந்து விட்டு நான் வேற இறங்கி வந்த உடனே எனக்கு வந்து வரவேற்பு கொடுக்கறதுக்காக அந்த பள்ளிக்கூடத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரையும் பார்த்து வணக்கங்க அப்படின்னு சொல்லி வர்ற அந்த காட்சி இருந்து இல்லையா, அது இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய மனசுல படப்பிடிப்பாவே அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இது ஒரு அழகிய ஒரு அனுபவமாக இருந்தது. கடைசி வரைக்கும் நம்ம இஸ்லாமியருடைய வாழ்க்கை, ஆனா இந்த இஸ்லாமியருடைய வாழ்க்கை இல்லைன்னு எடுத்து பார்த்தாலும் கூட இந்த படம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க இல்லையா, அது உண்மையிலேயே ரொம்ப கவித்துவமான இடம். அப்படின்னா இந்த மண்ணில் இஸ்லாமியர்கள் அப்படின்றவங்க எங்க இருந்தோ இறக்குமதி செய்யப்படவில்லை அப்படின்ற உணர்வைத்தான் இந்த படம் முழுக்க நமக்கு கொடுக்குது. அதை நான் ரொம்ப முக்கியமான ஒரு இடமா பார்க்குறேன். அதனால அந்த குடும்பத்துக்குள்ள நம்ம ஒரு ஆளா போயிடக்கூடாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து இருந்துகிட்டே இருந்தது. மலையாளத்தில் கொரோனா காலகட்டங்களில் ஒரு படம் வந்தது, சூஃபியும் சுஜாதாயும்னு. அந்த படத்தை பற்றி ஒருத்தர் பேசினார், இந்த படத்தை எப்படி பார்க்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி. நான் கடுப்பாயிட்டேன். நான் படத்தை பார்க்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் என் இஷ்டத்துக்கு தான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சி அந்த படத்தை பார்க்குறேன். பா, அதில் இருக்கிற அந்த காதல் இருக்கே, தமிழ் படித்தவங்களுக்கு தான் அந்த காதல் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் காதல் என்பது உலக மொழி. அந்த காதலை எவ்வளோ அழகாக, அவர் வந்துட்டு ஒரு சூஃபி, இந்த பெண் வந்து இந்து சமயத்தை சார்ந்த பெண். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காதல் வரும். ஆனால் அப்பா வந்துட்டு வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அப்போது அந்த சூஃபி வந்து வெளியில் ஒரு யாசகனை போல் அப்படியே நின்றுட்டு இருப்பாரு. அப்போ இந்த பெண் வந்துட்டு அவங்க அப்பா தன்னை இப்படி அடிச்சுக்கிட்ட உடனே, சூஃபியும் சுஜாதாயம்ல அடிச்சுக்கிட்ட உடனே அவ சூஃபியோட போகாமல் வீட்டோட போயிடுவான். அந்த இடத்துல ஒரு காதல் இருந்தது பாருங்களேன். அவங்க இப்படி பிரிஞ்சு போகிற இடத்துல அந்த காதல் கொட்டி கிடந்து இல்லையா, அந்த காதலை நான் அப்படியே கையில் ஏந்திக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்கேன். அந்த காதலை அப்படியே ஹபீபியில் நான் பார்க்குறேன். பார்த்துக்கல பேசிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பார்வை பட்டா போதும்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த காதலியினுடைய பேச்சு எப்படி இருக்கும், அவளோட குரல் எப்படி இருக்கும்னு தெரியாம ஒரு காதலை நினைச்சு பார்க்கறது இருக்கு இல்லையா, வா, அல்டிமேட் கிளாசிக். தமிழ் இலக்கியங்கள்லேயே செவ்வியல் தன்மை எங்க இருக்குன்னா பாலை நிலத்துல தான் இருக்கு. பாலை நிலம் அப்படின்றது பிரிவும் பிரிவு சார்ந்த பாடல்களும். அப்போ எங்க உங்களுக்கு கிளாசிக்கல் இருக்கு அப்படின்னா அந்த பிரிவுன்ற இடத்துல இருந்தா உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான அந்த அன்பு அப்படின்றது வெளிப்படுது. அப்படியான ஒரு அன்பை இந்த படம் முழுக்க பார்த்துருக்கேன். கடைசியா இன்னொரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி, அதாவது பெண் பார்க்கும் படலம் இதெல்லாம் நடந்து அங்க ஒரு கல்யாணம் நடந்துடக்கூடாதா அப்படின்னு நம்ம சினிமாத்தனமாலாம் கூட யோசிச்சோம். ஆனால் அப்படி நடந்திருந்தால் இந்த படம் இந்த அளவுக்கு பேசு பொருளாக இருந்திருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான். அதே போல அந்த கதாநாயகன் வந்து தன்னுடைய காதலிக்காக நான் தான் திருடினேன் அப்படின்னு அந்த ஏத்துக்கிட்ட இடம் இருக்கு பாருங்களேன். அப்படியே வேதம் புதிதுல நீங்க பார்க்கலாம். வேதம் புதிதுல கோவிலுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. அமலாவும் அவர் ராஜா, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன காதல் இருக்கும். அவங்க பேசிக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கோவிலுக்குள்ள இருப்பாங்க. திடீர்னு கதவை பூட்டிடுவாங்க. அப்போ ஒரு வயசு பொண்ணும் ஒரு வயசு பையனும் உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேணும்ட்டே வில்லத்தனமாக அப்படி ஒரு காட்சி அமைப்பு வரும். கடைசியா அந்த கதாநாயகன் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பெண் இருக்கிறதையே காட்டிக்காம உள்ள போய் ஒழிக்க வச்சுட்டு அவர் பாட்டுக்கு இருக்கும் பொழுது அந்த நேரத்துல சிலை காணாம போயிடும், திருடு போயிடும். உடனே அந்த சிலையை திருடுவதற்காகத்தான் இந்த கதாநாயகன் வந்திருக்கிறான் அப்படின்னு. ஆனா அந்த கதாநாயகன் வந்து அந்த ஊர்லயே பெரும் புள்ளியினுடைய மகன், சத்யராஜுடைய பையனா வருவார். அப்போ சத்யராஜ் வந்துட்டு எப்படி யூசுப் பாய் பார்க்குறாரு இல்லையா, யூசுப் பாய்க்கு தன்னுடைய மகன் அபுதாகிர் திருடலை அப்படின்றது நல்லா தெரியும், திருடுறதுக்காக போகலை அப்படின்றதும் நல்லா தெரியும். ஆனாலும் கூட அதை அப்படியே ஆமோதிப்பார் இல்லையா, அந்த மாதிரி சத்யராஜ் வந்து பார்ப்பார். பார்த்தா உள்ள அமலா ஹீரோயின் இருக்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் தன்னுடைய மகன் அந்த பெண்ணுக்கு எந்த விதமான கலங்கமும் வந்துடக்கூடாது, ஒரு கண்ணியத்தோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கக்கூடியது. இன்னைக்கெல்லாம் தண்டவாளத்தில் பிடிச்சி தள்ளி விடுறான் தன்னை காதலிக்கலை அப்படின்னா. இன்னைக்கெல்லாம் எனக்கு கிடைக்காத யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஆசிடை தூக்கி அடிக்கக்கூடிய ஒரு காலம். ஆனால் ஒரு காதலை எப்படி கொண்டாடி இருக்காங்க பாருங்களேன். அந்த இடம் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளெல்லாம் ஏன் இன்னும் மிருகமாகாமல் இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரே ஒரு உணர்வு மட்டும்தான். அதை நீங்கள் அன்புன்னு சொல்லிக்கலாம், பாசம்னு சொல்லிக்கலாம், நேசம்னு சொல்லிக்கலாம், காதல்னு சொல்லிக்கலாம், நட்புன்னு சொல்லிக்கலாம். இப்படி எந்த பெயர் கொண்டு அழைத்தாலும்
அதில் இருப்பது அன்பு மட்டும்தான். அந்த அன்பின் காரணமாகத்தான் ஒரு இந்து சகோதரர் இஸ்லாமியருடைய அந்த இறப்பின் பொழுது கடைசி பிடி மண்ணள்ளி போடக்கூடிய அந்த காட்சி இருக்கு பாருங்களேன், நினைச்சே பார்க்க முடியாது. அந்த பிரியாணி எப்பயாவது எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.